பசுமை வடிவில் என் வாழ்வில் வந்த ஒரு புரட்சி சித்தர். சுமாராக ஒரு 13-15 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விளம்பர படத்துக்காக ஒரு பெரிய நிறுவனம், அவங்க யாருன்னா விகடன் குரூப், ஆனந்த விகடன் பத்திரிகை இருக்குல்ல, அவல் விகடன், ஆனந்த விகடன். ஸோ அவங்களுக்கு ஒரு புது மேகசின் வெளியிட போகிறாங்க. ஸோ அது பார்த்தோன்னா ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பத்திரிகை. கண்டுபிடிச்சிருப்பீங்க, பசுமை விகடன். இந்த பசுமை விகடன் பத்திரிகைக்கு நிறைய ஏஜென்சிஸ், ஏன்னா அவங்களே ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்க, ஓனாக அவங்கக்கிட்ட இல்லாததே கிடையாது. சன் டிவியில் பெரிய பெரிய சீரியல்லாம் அவங்க தான் விகடன் குரூப் தான் இயக்குறாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது விளம்பர படத்துக்காக கான்செப்டை தேடி என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ப்ரைவேட் ஏஜென்சிஸை அணுகிறாங்க. இந்த தகவல் எனக்கு கிடச்சி நான் என்ன பண்ணுறேன், சரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில், எப்போவுமே நம்பிக்கை மட்டும் நான் தளர விடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு கிடைக்காதது வேறு யாருக்கும் கிடைக்காது. அப்படி ஒரு கர்வம் என்னுடைய நம்பிக்கை மேலே. அப்படி உங்களுக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். விட்டு கொடுக்குறத விட்டு கொடுக்கலாம், அது வேறு விஷயம். பட் ஆனால் நமக்குன்னு உண்டானது இது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணணும் இல்லையா? அந்த இடத்துல நான் கேள்விப்படுறேன், பெரிய பெரிய சரவணா ஸ்டோர்ஸு, அப்புறமேட்டு பெரிய பெரிய நகைக்கடை இயக்குனவங்க, இவங்கெல்லாம் அந்த இடத்துல அந்த அந்த போட்டியில் இருக்காங்க. எனக்கு எப்படி இந்த வாய்ப்பு வந்ததுன்னா, ஹோட்டல் சரவணா பவன் விளம்பரம் பண்ண இயக்குனர். ஸோ அந்த ஒரு பேனரை வச்சு இவங்ககிட்ட ஏதாவது கிடைக்கும்னு நம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கான்செப்ட் எழுதணும். இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணுறேன், அப்படியே கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு நான் என்னுடைய 2 வீலர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், படப்பை பக்கம் போகிறேன். நான் சென்னையில் இருப்பேன், படப்பை பக்கம் போகிறேன். போனாக்க அங்கே அழகான பசுமையான நிலங்கள், அங்கே உள்ள கோவில், அங்கே உள்ள அந்த வாழ்க்கை தரமே பார்த்தா சென்னையிலேருந்து மாறுபட்டு ஒரு கிராமப்புற சாயலில் இருக்கும். ஸோ நம்ம எங்கே ஊட்டி கொடைக்கானலில் போய் எழுத முடியும் கான்செப்ட், இந்த மாதிரி எங்கே அமைதியான இடத்துக்கு தான் போக முடியும். நாங்கள் போய் என்ன பண்ணிட்டு, அங்கே ஒரு பழமையான ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும், ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்துக்கு பார்த்தா ஒரு பஞ்சாயத்து ஆலமரம் மாதிரி இருக்கும். அது நிறைய பேர் ஷூட்டிங்லாம் பண்ணுறதோட கேள்விப்பட்டேன். நான் இந்த பஞ்சாயத்து சீன்லாம் ஒரு சொம்பு வச்சுக்கிட்டு அதெல்லாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அங்கே போய் பண்ணோன்னா, அங்கே நம்ம என்னுடைய வேண்டப்பட்ட ஒரு மேனேஜர், நீங்கள் எங்கே சார் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னாரு. இந்த மாதிரிங்க ஒரு கான்செப்ட் எழுதலான் இருக்கேன், ஒரு நல்ல இடமா பார்க்கணும். இதை உட்காந்துருக்கீங்களே, இதான் நல்ல இடம், என்ன புத்தருக்கு போதி மதம் மாதிரி உங்களுக்கு ஆலமரம், உட்காந்து எழுதுங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டார். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உட்காந்து வச்சு எழுதுகிறேன். சுற்றி பார்த்தா அழகான வயல்கள், என்ன உட்காந்து யோசிக்கிறேன். எதுவுமே எந்த கான்செப்ட்டுமே வரல. கிறுக்கி அடித்து கசக்கி கடுப்பில் போடுறேன். என்ன இப்போ பார்த்தா சரியான பசி. அங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குது, என்ன அந்த கோவில் வெளியே பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கி 2 வயசு சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். ஏன்னா ஒரு 2-2:30 மணி வெயில். இப்போது தூங்கி எழுந்திருக்கேன். என்னுடைய காலுக்கு கீழே பார்த்தா ஒரு காவி துணி அணிஞ்ச ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணுறாப்புல, என்ன சாமி இங்கே காலில் படுத்துருக்கீங்க, இப்படி நவுந்து படுங்க, என் கால் உங்கள் மேலே படுது இல்லை அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவர் கோவப்பட்டு, நீ யார் என்ன நவுந்து படுக்க சொல்லுங்க, இந்த ஊரில் என் கால் படாத இடமே கிடையாது, என்ன நீ என்னை நவுந்து இப்போ புதுசாக நவுந்து படுன்ற, இது ஏன் இடம், நீ அங்கே போய் உட்காருப்பா அப்படின்னு துரத்தி விடுறாரு. சரின்னு சொல்லிட்டு, சரி வாணா ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா எப்படி எவ்வளோ பசுமையாக இருக்குது இந்த இடம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாத்துறேன். ஏன்னா அவனுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குல்ல, இந்த இடத்துல பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு, எப்படி இவ்வளோ பசுமையாக இருக்குது கேட்குறப்போ, ஒரு காலத்தில் வறட்சியாக தான் தம்பி இருந்தது, இயற்கை விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண சொல்லி எங்கள் தாத்தா எங்கள் முப்பாட்டை அவங்கெல்லாம் பண்ணிருந்தாங்களா, விவசாய குடும்பம். அப்போ நீங்கள் பிச்சைக்காரன் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஐயோ அம்புக்கு வாய்க்கே கொடுத்துட போகிறோம். இங்கே இப்போ அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 20 ஏக்கரா, அந்த பக்கம் 5 ஏக்கரா எல்லாம் எங்கள் முப்பாட்டை எல்லாம் பசுமையாக இருக்குது பாரு. என்னோடய பங்காளி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சின்னதாக மீன் பண்ண வச்சுருக்கான். நான் விவசாய நிலத்தில் பக்கத்தில் தாரப்பாய் போட்டு வச்சுருக்கான், அதில் போயிட்டுருக்கு. என் அண்ணன் தம்பிலாம் ஒரு 100 ஆடு வச்சு மதிச்சிட்ருக்கானுங்க, நான் விவசாயம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போது இந்த ஆள் எதுக்கு இப்படி மொக்க போடுறான், நம்மளுக்கு கான்செப்ட் எழுதணுமே, இந்த ஆள் அப்படியே துரத்தி விட்டுருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு, ஐயா டீ சாப்பிடலாம் வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டேன். வாங்கி தரீங்களா, சரி வாங்க போகலாம். டீயை சாப்பிட்டுட்டு அவர் அப்படியே அங்கே ஒரு பீடி வாங்கி கொடுத்து, 10 வருஷம் நீ கிளம்புங்க அப்படின்னு இஷ்டத்தை கட்டி விட்டு திருப்பி இங்கே உட்காடுறேன். உட்காந்து அப்படியே யோசிக்கிறேன், வருது என்ன வருது, எழுதுகிறேன். ஜோரான ஜோசியர், நம்ம ஊர் சாமியார், ஜாதகமே பார்க்காம சரியாக குறி சொல்லுறாரு. எல்லாமே தெரிஞ்சவரோ எப்படி இவர் வெள்ளாமை செடிக்கிறதுக்கு விவரமெல்லாம் சொல்லுறாரு. மீனராசிக்கார அண்ணனை மீன் பிடிக்க சொல்லுறாரு. மேட்டுத்தெரு மேகநாதனை ஆட்டு பண்ண வச்சு பணம் அள்ளிக்கத்தான் சொல்லுறாரு.
ஆமாம் இதெல்லாம் சரி, பஞ்சாங்கமே பார்க்காம இது பலன் எப்படி சொல்கிறாரு இது சாமியார் அப்படின்னு கேட்டாக்க, ஆஹா பசுமை விகடனை தான் படித்து பார்த்து சொல்லுறாரு இப்படின்னு எழுதிட்டேன். நான் அப்படியே ஒரு ஃப்ளோவில் டக்கு டக்கு எழுதிட்டேன். ஓ இதுக்கான கதை, திரைக்கதை எல்லாமே இது உள்ளேயே அடக்கம். நான் சொல்ல புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து அங்கே சொல்லி எனக்கு ஓகே ஆகி ஷூட்டிங்கை நான் அதே படப்பையில் வந்து அதே இடத்துல வந்து நான் ஷூட் பண்ணேன். விளம்பரத்தை நான் போடுறேன், பாருங்கள், பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். ஜோரான ஜோசியர் நம்ம ஊரு சாமியார் ஜாதகமே பார்க்காம சரியா கூறி சொல்லுறாரு. ஸோ இந்த விளம்பரத்தில் வரக்கூடிய இந்த ஒரு மாதிரி வாய்ஸில் பாடுறது, கீச்சன வாய்ஸில் பாடுறதுன்னா தான். இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அவங்களுடைய பிராண்டிங்க்கு வாய்ஸ் கொடுத்ததும் நான் தான். மண்ணின் வளமே மக்கள் வளம், விகடன் குடும்பத்தினர் பெருமையுடன் வழங்கும் பசுமை விகடன் மாதம் இருமுறை வரும் புத்தம் புதிய பத்திரிகை. இந்த விளம்பரத்துக்கு நான் வாய்ஸ் கொடுத்ததும் நான் தான். ஜோரான ஜோசியர் நம்ம ஊரு சாமியார் ஜாதகமே பார்க்காம சரியா குறி சொல்லுறாரு, இந்த வாய்ஸை நடித்ததா. இப்போது அதில் நடிக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு கேரக்டர் வேணுமே, ஒரு சாமியார் வேணுமே. அவர் முகம் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. நானும் என்னுடைய ஸ்டுடியோவில் உட்காந்து நிறைய பேர், ஒரு மேனேஜர்ட்டெலாம் சொல்லி, பிஆர்ஓட்டெலாம் சொல்லி, ஒரு 50 வயசு மேலே உள்ளவங்க எல்லோரும் கூட்டு வர சொல்லுங்கள், யாராவது தாடியோடு இருந்தால் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும், வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பார்க்குறேன் ஒரு மனசுக்கு இன்னும் சரியாகவே செட் ஆகலை. கடைசியில் பார்த்தா ஒரு சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, சின்ன கேரக்டர்லாம் எங்கேனாச்சும் தலையை காட்டுறவர். அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணினா, தம்பி ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னாரு. அண்ணே உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க. அனுப்பிச்சா அப்படியே இருக்குது, தாடி கிடி எல்லாம் அப்படியே இருக்குது. வாங்க மடிப்பாக்கத்தை சேர்ந்தவர், வாங்க நானும் மடிப்பாக்கம் தான், நீங்களும் மடிப்பாக்கம் தான், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவருக்கு அந்த சான்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கூட நடக்கக்கூடிய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தா வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அது மாதிரி ஏன்னா ஆர்டிஸ்ட்டுன்னு சொன்னாக்க இல்லை ஓரளவுக்கு சீரியலில் சின்ன கேரக்டர் பண்ணவங்களாக இருந்தால் பார்த்த முகமாக இருக்கும். அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு புது பத்திரிக்கை, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இது ஒரு நேட்டிவிட்டியோட ஒரு விவசாயம், அது சார்ந்த வாழ்வாதாரம், அதனால் அது ரொம்ப உண்மையாக இருக்கணும். அதனால் வந்து ரொம்ப கவனமாக என்ன பண்ண, யாரும் புதுசாக சான்ஸ் கேட்டவங்க இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தேன். நான் கிட்டத்தட்ட அப்போ எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 1,80,000 கொடுத்தாங்க. அவ்வளோதான் பட்ஜெட்டு. பட் ஏஜென்சி எடுத்துப்பாங்க, எனக்கு அவ்வளோதான் கொடுப்பாங்க. அதிலே என்னுடைய கேமராமேன் லாபம் எல்லாமே வச்சு நான் ஒர்க் பண்ணணும். அப்போவுமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35,000-40,000 நீ நான் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் நான் பார்த்தேன் நான். ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த இடத்துல எனக்கு கிடைச்ச ஸ்பார்க்கு அந்த ஐயா தான். தேடி 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 பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங்காக வந்து லொக்கேஷன் பார்க்க வந்தப்போ அந்த ஐயா பார்க்குறேன். எங்கேயுமே இல்லை. டீ கடையில் அங்கே ஐயா டீ சாப்பிட்டு மாதிரி ஒன்று தெரியலையேப்பா. அது கோவிலில் கேட்க பிரசாதம் அங்கே கேட்டு தெரியலையேங்க. தாடி வச்சுட்டு இருப்பார், காவி ஒரு அழுக்கு இதே மாதிரி காவி மாதிரி போட்டிருப்பாரு, ஒரு வேஷ்டி கட்டிருப்பார். பார்த்து தெரியலையே, யாரை கேட்டாலும் தெரியல. அப்படி ஒருத்தர் இல்லையே, யாரை கேட்டாலும் சரியான விவரம் அன்றைக்கி இல்லை, கிடைக்கல. அப்புறம் நைட்டு வந்து உட்காந்து வீட்டில் வந்து யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா பெரிய மிராக்கலாக இருக்குல்ல கான்செப்ட்டு. அவர் கூட தான் எனக்கு அந்த ஸ்பார்க் கிடச்சிது. அங்கேயே எழுதணும் வந்து சொன்னோம். இந்த கான்செப்ட் சொன்னோன்னே ஓகே ஆகிடுச்சு. ஷூட்டிங்க்கும் எனக்கு பணம் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது இதெல்லாம்? அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலே வந்து சிவனுக்கு நன்றியை சொல்லிவிட்டு, நவகிரகத்துக்கும் நன்றியை சொல்லிவிட்டு, எப்படி ஆரம்பித்தனோ அதே வெற்றியோடு நான் முடித்து பேலன்ஸ் பேமெண்ட்டு நான் கிளைண்ட்கிட்ட வாங்கினேன். அந்த விளம்பரம் வந்து அப்போது சன் நெட்வொர்க்குக்கும் விகடன் குடும்பத்துக்கும் நிறைய அவங்களுடைய ஸ்லாட்டே இருக்கிறதுனால, ஸோ அந்த சித்தி சீரியலு, அப்புறம் அந்த அண்ணாமலை அப்படின்னு அந்த ராதிகாவோட சீரியல்லாம் வந்தது இல்லையா, அந்த பீரியட்லாம் வந்து நல்லா போட்டு அடி நவுத்துனாங்க. என்ன மெட்டி ஒலி அந்த காலகட்டங்களில். ஸோ வந்து இப்படியும் ஒரு தெய்வ சங்கல்பமான ஒரு விஷயங்கள் என் வாழ்க்கையில் நிறைய சித்தர்கள் கூட கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னாக்க, அவ்வளோ பெரிய விகடன் குரூப்பு, நான் அவங்களது முதல் பத்திரிக்கை லாபம்னு போட்ட முதல் பத்திரிக்கை, ப்ரெஸ்ஸில் ஃபஸ்ட்டு கொடுத்த லாபம் போட்டு ஃபஸ்ட்டு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை வந்து பூஜை தான் வைப்பாங்க. இது எனக்கு விளம்பரமாக கைக்கு வந்திருக்கு. இது எல்லாமே அப்படியே மிராக்கலாக இருக்குது நினச்சா கூட. எப்படிங்க ஒரு சாதாரண ஆள், நான் ஒரே ஒரு விளம்பரம் தான் பெருசாக ஹிட்டு கொடுத்துருக்கேன். மீதெல்லாம் சின்ன அதை அப்போ தான் வளர்ந்துட்டு வரேன். எங்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பு எங்கிட்ட தூக்கி கொடுக்குறீங்க, எந்த நம்பிக்கையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு எனக்கு இப்போ நினச்சா கூட ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இந்த விளம்பரத்துக்கான பிரம்மா இயக்குனர் நானாக இருந்தாலும் எனக்கும் மேலே ஒரு இயக்குனர்னால் அது அந்த சித்தரையா தான். என்ன அது எங்கே இருக்காருன்னு தெரியல என்ன. ஆனால் வந்து அதுலேருந்து எந்த சித்தர் கோவில் பார்த்தாலும் நம்மக்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும், தன்னம்பிக்கையும் இருக்கும்.
ஆனால் சில நேரங்கள் பார்த்தாக்கா அது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகும், ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும். அதாவது சொல்லுவாங்கள்ல டைம், அந்த கரெக்டான டைம் அமையலைங்க அப்படின்வாங்கள்ல. அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் எப்போ அந்த விளம்பரப்படத்துக்குள்ளே வந்து சில விஷயங்கள் நேர்மையாக டிரான்ஸ்பரண்ட்டாக நான் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போவே இந்த அட்மாஸ்பியர் என்னை புரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து சரியானவன், இவனுக்கான அங்கீகாரத்தை நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் பதிவு பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு எனக்கான எல்லா டோரும் திறக்கப்பட்டது. எங்கெங்கெல்லாம் லாக்காக இருந்ததோ செக்யூரிட்டியோடு உள்ளே விட மாட்டான் என்னெல்லாம். யாருங்க நீங்கள் வெளியே போய் மோடலாம் அப்போ வாங்க அப்படின்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் அடுத்த செகண்ட் என்ட்ரியில் போகும்போது டோர் தன்னால் திறக்கும். இதெல்லாம் ஃப்ரீ மிராக்கிள். அதுக்கு காரணம் பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி வந்தப்போ ஏதோ ஒரு கோவில்லையோ ஏதோ ஒரு சித்தர் கோவில்லையோ ஏதோ போயிட்டு நான் போயிட்டு தான் அங்கே வந்திருப்பேன். அந்த ரக்ஷையில் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு கையில் எடுத்துக்கிட்டு என்ன அங்குள்ள பூவோ ஏதோ விஷயங்கள் விளக்கேற்றிட்டு வந்திருப்பேன். இதனால தான் எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் என்னோடய டோர் வந்து நான் தட்டாமலேயே நான் வந்த உடனே அதுவே ஓப்பன். அந்த மாதிரி இடத்துலலாம் போய் உட்காரவே முடியாது, அவங்களெலாம் சந்திக்கவே முடியாது. பெரிய மனிதர்களாக இருப்பாங்க, என்ன நல்ல குணம் படுத்தவர்களாக இருப்பாங்க. பட் ஆனால் வந்து அவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ பேர் வந்து ஏதோ காரணங்களாக வாய்ப்புகள் நழுவ விட்டுருப்பாங்க, இல்லை இவங்களுக்கு கொடுக்கணுன்ற மனசு தோணி இருக்காது. இந்த முகத்தை பார்த்தோன்னு கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய வார்த்தையிலோட நம்பிக்கை அந்த விஷயங்களை கொடுக்கணும்னு அது உள்ள அது சித்தர்கள் சொன்னதுனால இது எல்லாமே வாழ்க்கையில் நடந்திருக்கு எனக்கு. ஸோ அதனால தான் நான் இப்பவும் சொல்லுவேன், நான் இந்த சித்தர் கோவில்கள் போனாலும் நீங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னோட தான் வந்திருக்கேன் என்ன, பட் அந்த அந்த நோக்கம் நிறைவேற அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிடுவாங்க. அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ளது ஃப்ரீக்வன்சி அது மேட்ச் ஆனாலும் நடந்துடும். இது மாதிரியான தகவல்கள் எல்லாம் நான் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் என்னுடைய வீட்டம்மாக்கள் ஒய்ஃப்கிட்டையும் அப்புறம் நெருங்கிய நண்பர் 2 பேருக்கு அவங்ககிட்டையும் நான் நிறைய சொல்லி நான் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஒருவேளை இதெல்லாம் நான் வந்து அந்த நேரத்தில் நான் வெளிப்படுத்தியிருந்தேன்னா, நான் இவன் வந்து புகழுக்காக பண்ணுறான், இவனுடைய சுயநலத்துக்காக பண்ணுறான் அப்படின்னு ஏதோ ஒரு பேர் வந்திருக்கும். ஆனால் என்னை ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சுருப்பாங்க இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே பார்த்தோன்னா வந்து லக்கு அப்படின்வாங்க. முழுசாக வந்து அவனை வந்து நம்புறது லக்கு மட்டும்தான் அப்படின்வாங்க. ஒரு ஓவர் நைட்டில் ஒபாமானவனு இருக்கான், ஒரே நைட்டில் காணாமல் போனவனு இருக்கான். ஸோ அதனால் வந்து இது முழுசாக அந்த மாதிரி பார்க்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியில் நான் போய்ட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவன் ஜாமியாருவேன் இவன் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து சொல்லலாம், ஏன்னா எனக்கான விஷயங்கள் எல்லாமே நான் நடத்திட்டேன், பண்ணிட்டேன், செட்டில் ஆகிட்டேன். என்ன இப்போது விளம்பர படங்களும் நான் பண்ணாமல் குறைச்சிக்கிட்டு விட்டாச்சு. ஸோ இப்போது இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஏன் அடையாளப்படுத்தினா, நீங்களும் எந்த துறையிலும் இருப்பீங்க, அந்த துறையை நீங்கள் வந்து நேசிப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு விஷயங்கள் கைகூடி வரும். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன நாட்டு மட்டும் பார்த்தா முடிச்சு போட்டிருக்கும். அந்த சின்ன முடிச்சு தான் அது அவுத்து விட்றது யாருன்னு தெரியாமல் இருக்கும். அது அந்த சித்தராக கூட இருக்கலாம், நீங்கள் வணங்கக்கூடிய சித்தராக இருக்கலாம், அன்றைக்கி நீங்கள் போகக்கூடிய சித்தராக இருக்கலாம். அந்த சித்தர் உங்களுக்குள்ளும் இருக்கலாம். நம்பிக்கையோட சித்தர் வழிபாடை மேற்கொள்ளுங்கள். இப்போ தான் இந்த அருணை ஞானி சேனலை புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, நண்பர்களுக்கும் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். நற்றுணையாவது நம சிவாயம். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு அருணை ஞானி என்று சர்ச் செய்து யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள்.